தாவேகாவினர் குறிப்பா திமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. தாவேகாவின் அந்த நடிகர் தலைவர் காலங்காலமா எப்ப பேச ஆரம்பிச்சாலும் முதல்ல அவர் சொல்லுகின்ற வார்த்தை திமுக என்பதுதான். எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு இப்போ வரி ஏய்ப்பு புகார் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அரசாங்கத்தை ஏமாற்றினார் அப்படிங்கிறது உண்மையாகதான் இல்லையா? அப்ப எப்படி அவர் சொல்லுவாரு நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு? தனிநபர் நேர்மை அது இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கேயும் ஊழல் நடக்கும். தனிநபர் நேர்மை இல்லை என்பதற்கான ஒற்றை ஆளுமையாக விஜய் இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு விஜி அவங்க போய் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கறத தீர்க்கமாவே சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருல, எல்லார் வீட்லயும் பாச்சா இருக்கும், பல்லி இருக்கும், ஈ இருக்கும், கொசு இருக்கும், தொடப்பம் இருக்கும், குப்பை இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும், குப்பை கூட இருக்கும், இப்படி எல்லாம் தான் இருக்குமே தவிர வீட்டுக்கு ஒரு விஜய் என்பது இருக்காது. ஜென்சி இசட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாக்கு விஜய்க்கு போயிடும். அது திமுகவுக்கு ஒரு சவாலான ஒண்ணா. நீங்க ஏன் திமுகவையும் அவரையும் ஈக்குவேட் பண்ணி வைக்கிறீங்க? திமுக என்பது ஆலமரம், இவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு மண்ணுருண்டை. இவரோடு ஈக்குவேட் பண்ண வேண்டியது நீங்கள் சீமானோட நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழக அரசியல் தேர்தல் களம் பற்றியும் நம்முடைய பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த ஆண்டாள் பிரியஸ்ரீ மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். தமிழக அரசியல் இதுல பாக்குறப்போ தாவேகாவினர் குறிப்பா திமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. ஓகே, ஒரு ஆளும் கட்சியாக இருந்தால் அதன் மேல குற்றச்சாட்டுகள்ங்கிறது விமர்சனங்கள் வரதான் செய்யும். தொடர்ந்து இவங்க வாரிசுகள் தான் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க பாயசம்னா நீங்க பாயாசமா, நான் என்ன விஜய் வரவே இல்லைன்னு சொல்றீங்களே, எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு இப்போ வரி ஏய்ப்பு புகார் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ இதனால அவருடைய வாக்கு வங்கிகள் குறையுமா? சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகாவின் அந்த நடிகர் தலைவர் காலங்காலமா எப்ப பேச ஆரம்பிச்சாலும் முதல்ல அவர் சொல்லுகின்ற வார்த்தை திமுக என்பதுதான். அது இவர் மட்டும் இல்லப்பா, இனிமே யார் புதுசா கட்சி ஆரம்பித்தாலும் முதல்ல அவங்க சொல்ல வேண்டியது திமுக என்கின்ற பெயரை தான். ஆளுங்கட்சியா இருக்காங்க இல்லையா? ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். எதிர்கட்சியாகவே நம்முடைய கலைஞர் எல்லாம் இருந்த போது கூட திமுகவை பற்றித்தான் ஆளும் கட்சியினரும் பேசியிருக்கிறார்கள். திமுகவின் போராட்டங்களை, திமுகவின் மக்கள் குரலைத்தான் ஆளும் கட்சியினர் பேசியிருக்கிறார்கள். அதற்குத்தான் அஞ்சி இருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக இருந்த போதும் எதிர்கட்சிகள் பயப்படுவார்கள், எதிர்கட்சியாக திமுக இருந்த போதும் ஆளும் கட்சிகள் பயப்படும். ஏனென்றால் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த பிடித்தம், கொள்கையில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு, அப்படி எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியும்? எதிர்கட்சியா இருந்த போது கூட கொள்கையில் இவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்களே, எங்கேயும் விலை போக மாட்டேங்கிறாங்களே, யாருக்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, ஏதாவது சமரசம் செய்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று அப்படி செய்யாமல் எப்போதும் கொள்கை உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்களே என்கின்ற அந்த நிலை தருகின்ற அச்சம். அதனாலதான் யாரா இருந்தாலும் திமுகவை தான் பேசுவார்கள். இப்போது இந்த நடிகரும் திமுகவை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்ங்கிறது வேற விஷயம். ஒரே ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. என்னன்னா, இந்த நேத்து தீர்ப்பு வந்திருக்குல்ல, 1.5 கோடி நீங்க கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு. இந்த வருமான வரித்துறையினர் அவர் வீட்டில் அது என்ன ரெய்டு நடத்தாம அல்லது அங்கே போய் இந்த மாதிரி தேடுதல் வேட்டை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பணம் வாங்கினது கணக்குக்கு வராம போயிருக்குமா இல்லையா? அப்போ அவர் அரசாங்கத்தை ஏமாற்றினார் அப்படிங்கிறது உண்மையாகதான் இல்லையா? அவங்க ரெய்டு பண்ணாம இருந்தா இந்த பணத்தை அவர் கட்டியிருக்கவே மாட்டார்ல. தனக்கு அதிகமாக தனக்கு வந்த வருமானத்துக்கான வரியை கொடுத்திருக்கவே மாட்டார்ல. அப்போ அவரும் அரசாங்கத்தை ஏமாற்றியவர் தானே. அப்ப எப்படி அவர் சொல்லுவாரு நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு? ஊழல் செய்ய வேண்டிய தேவையே எனக்கு இல்லையே அப்படிங்கிறாரு அன்னைக்கு பேசும்போது. இது என்னது? இதுவும் ஒரு வகையான ஊழல் தானே. அரசு பொறுப்பில் இருப்பவர்கள், அரசாட்சி செய்பவர்கள் மட்டும் செய்வதல்ல, அவரவர் நிலையில் அவரவர் நேர்மையாக இருப்பதுதான் ஊழலற்ற தன்மை. தாவேக தரப்புல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நடிகரா இருக்கிறப்போ இந்த மாதிரி வரி ஏய்ப்பு, டாக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கறதெல்லாம் வரும். ஏன் திமுக ஏற்கனவே சபரீசன் அவர்களை முன்னாடி அதிமுக ஆட்சியில இருந்தப்போ சபரீசன் வீட்டிலேயே கூட இந்த ரைடு இதெல்லாமே இருந்துச்சு. சோ அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் இந்த மாதிரியான டாக்ஸ் இது வர்றது
அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு தாவேகாவினர் சொல்றாங்க. ஏன் அரசியலுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாத சபரீசன் அவர்களின் பெயரை இவங்க இழுக்கணும்? முதல்ல திமுக அரசுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர் என்பதனால், குடும்பத்தின் முக்கியமான அங்கத்தினர் என்பதனால் அவர் பேரை சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. அதை தவிர சபரீசன் அவர்கள் மீது இந்த மாதிரி ரெய்டு நடந்து அதற்கான தண்டனைன்னு ஏதாவது கொடுத்தாங்களா? அந்த ரெய்டு எதுவும் நிரூபிக்கப்படல. இல்ல அந்த மாதிரியா நடந்தது விஜய் வழக்குல? நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வழக்கு என்பது இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும், செய்யல, அதனால அந்த பணத்தை கட்டுங்கள்னு தானே நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்குது. அதற்கு என்ன பேர் இருக்குப்பா? வரி ஏய்ப்புன்னு சொல்றாங்க. வரியை மறைத்தல் அல்லது வரியை கட்ட மறந்து போச்சு அப்படின்னு நான் சொல்றாங்க. வரி ஏய்ப்பு. அப்ப ஏய்ப்புனாலே ஊழல் தானே. அரசுல இருக்கும்போது, அரசாட்சி ஒரு ஆளும் கட்சியாக இருக்கும்போது அல்லது எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்வது மட்டும்தான் ஊழல் என்பதல்ல. தனிநபர் நேர்மை அது இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கேயும் ஊழல் நடக்கும். அதைத்தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தனிநபர் நேர்மை இல்லை என்பதற்கான ஒற்றை ஆளுமையாக விஜய் இருக்கிறார். தனிநபரிடம் நேர்மை இல்லை. அவருடைய வருமானத்தில் நேர்மை இல்லாதவராக மறைத்திருக்கிறார். அதை வழக்கு போட்டு இத்தனை வருஷமா நடத்தி இப்போ தீர்ப்பு கொடுத்தாச்சுங்கிறதுதான் உண்மை. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசினப்போ அந்த அவங்க கட்சியினுடைய அந்த ஆண்டு விழாவின் போது அவங்க பேசுறப்ப என்ன சொன்னா, வீட்டுக்கு ஒரு விஜி அவங்க போய் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறத தீர்க்கமாவே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்லக்கூடியதுல பெரும்பான்மை சில தேர்தல் கணிப்போட மூத்த பத்திரிகைகள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை வீட்டுக்கு ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இது திமுகவுக்கு ஒரு சவாலானதா ஒண்ணா இருக்குமா? ஏன்னா இந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல என்னைக்குமே அது ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அது தியாகராஜ பாகவதர் காலம் தொட்டுல இருந்தே அதற்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர் அப்படிங்கிறது இருக்காங்க. அவரை பார்க்க வர்றதுக்கு கிரௌடு நிறைய வர்றாங்க. அவர் மேல தப்பே இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஃபாலோவர்ஸும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஜென்சி இசட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈராயிர குழவிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கதான் இப்ப வந்து அவங்க வாக்காளர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு 19 வயசோ இல்ல 20 வயசோ இருக்கும். ஸோ அவங்களுடைய வாக்கு விஜய்க்கு போயிடும். அது திமுகவுக்கு ஒரு சவாலான ஒண்ணா இருக்குமா? அந்த நடிகர் திரும்ப திரும்ப தன்னோட கூட்டங்கள்ல சொல்றது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருல. எல்லார் வீட்லயும் பாச்சா இருக்கும், பல்லி இருக்கும், ஈ இருக்கும், கொசு இருக்கும், தொடப்பம் இருக்கும், குப்பை இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும், குப்பை கூட இருக்கும். இப்படி எல்லாம் தான் இருக்குமே தவிர வீட்டுக்கு ஒரு விஜய் என்பது இருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி அதீதமான கற்பனை அதுல இருந்து வெளியில வர சொல்லுங்க தயவு செய்து. ஹீஸ் லிவிங் இன் அ கொக்கூன்ஸ் வேர்ல்டு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். தன்னை சுற்றி ஒரு வலையை சுத்திக்கிட்டு அது மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான கதகதப்பான உலகம், வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்காரே தவிர நிதர்சனம் உண்மையிலே ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே தெரியல. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் எப்படி இருந்துட முடியும்? அவருடைய படங்களை பார்க்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ் தான். பட் அவர்களுமே கூட பல ஜென்சி கிட்ஸ நான் தொடர்ந்து பாக்குறேன். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? சினிமாங்கிறது வேறங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். FDFS போவோம், பார்ப்போம், விசில் அடிப்போம், கை தட்டுவோம், வந்துருவோம். ஆனா அரசாட்சி, அரசியல், வாக்கு என்று வரும்போது நாங்கள் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லுகின்ற ஜென்சி கிட்ஸும் இருக்காங்க. அதை தவிர தற்குறிகள்னு சொல்றவங்க வேணா நீங்க சொல்ற மாதிரியே ஓட்டு போடலாம். அதை தவிர அந்த தற்குறிகள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்திருப்பாங்க? நீங்க ஏன் திமுகவையும் அவரையும் ஈக்குவேட் பண்ணி வைக்கிறீங்க? அதுவே முதல்ல தப்பு. திமுக என்பது ஆலமரம். இவர் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு மண்ணுருண்டை, அவ்வளவுதான். இவரோடு ஈக்குவேட் பண்ண வேண்டியது நீங்கள் சீமானோட நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான். ஏன்னா முந்தி அவர்கள் கிட்டதான் அந்த ஜென்சி கிட்ஸ் சொல்ற மாதிரி இதற்கு முந்தைய தலைமுறை இருந்தது, 2K கிட்ஸ். இப்போ ஜென்சி கிட்ஸ் இவங்க கிட்ட வந்திருக்குன்னு சொல்றீங்க. அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணிக்கோங்க. திமுகவின் வாக்கு வங்கிங்கிறது எப்பவுமே நிலைத்தது. நாங்க யாருமே கொள்கையை விட்டு கொடுத்து மற்றொரு கட்சிக்கு மாற்று கட்சிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. திமுகவின் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவின் நிலைப்பாடு என்பது எங்களுடைய பெருமை என்பது எங்களுடைய கொள்கை பிடிப்பு, பெண் உரிமை, பெண் சமத்துவம், பெண் சுதந்திரம், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய எளிய மக்களை கைதூக்கி விடுவது, எளிய மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது, யாருக்கெல்லாம் கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுப்பது, யாருக்கெல்லாம் உயர வேண்டிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த உயர்வை கொடுப்பது, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட வெளிநாட்டு பயணத்தை அந்த கனவை நிறைவேற்றி தருவது,
மலைவாழ் பழங்குடியின மக்களிடமிருந்து கூட ஒரு IAS IPS உருவாக முடியும் என்று அதற்கான களங்களை அமைத்து கொடுப்பது. வீட்டுக்குள்ளேயேதான் நீ முடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பெண்களுக்கு விடியல் பயணத்தின் மூலமாக ஆசுவாசத்தை கொடுப்பது, அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட மகளிர் சுய உதவி குழு மூலமாக நிதி உதவியை கொடுத்து நீயும் ஒரு தொழிலதிபர் ஆகு என்பதாக ஒரு வாய்ப்பை, ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பது, அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய, தொடர்ந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு சந்தையை உருவாக்கி கொடுப்பது. இப்படியாக வளர்ச்சி பணிகள் தான் திமுகவின் அடையாளம். அந்த உரிமை போராட்டம் தான் திமுகவின் அடையாளம். இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் எதுவுமே இல்லாமல் திரும்ப திரும்ப திமுகவே பேசிட்டு இருக்காரு ஒருத்தர்னா, அவர் பேசுவார், பேசத்தான் வேணும். அதனால அவரையும் எங்களையும் ஈக்குவேட் பண்ணாதீங்க. அவர் செய்ய வேண்டியது இல்ல, அவங்களோட எல்லா கருத்துக்களுமே நாங்க ஒத்துக்கல. ஏன்னா திமுக அரசானது மாணவர்களுக்கான நிறைய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து அப்படிங்கிறத ரொம்ப அதிகமான நிறைய பேர் அதனால பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இன்னைக்கு கூட எல்லாரும் சொல்லலாம் 2026 பெண்களுக்கு இல்லை அப்படின்னா இல்ல, இன்னமும் அவங்களுக்கான ஹெல்ப்புங்கிறது இல்லாம இருக்கு. அதுக்கு அந்த இலவச பேருந்துங்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத சில சேனல்ல நடக்கக்கூடிய அந்த டிபேட் மூலமாவே நமக்கு பலனை கொடுக்குது. அது பாராட்டத்தக்கதுதான். ஆனாலும் பெண்களுக்கான அந்த அபியூசஸ் கேசஸ் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. செய்திகள்லையும் அதெல்லாம் வர்றப்போ அது ரொம்ப அதிகமாகவும் அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத இன்னும் எடுக்கிறதுக்கு ஒரு இதுக்கான ரூல், ஏன்னா நீதிபதி சந்துரு தலைமையில் அதுக்கான இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னும் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்காம இருக்காங்களே. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. நீங்க இலவச பயணம்னு அந்த வார்த்தை பயன்படுத்தினீங்க. அது இலவச பயணம் இல்லை. நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியமான வார்த்தை விடியல் பயணம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருட்டு பொந்துக்குள்ள சமையல் அறைக்குள்ள மட்டுமே அவள் இருக்கணும், வெளியில வானத்தை பார்க்க கூடாது, வெளியில உள்ள காற்றை சுவாசிக்க கூடாது என்று இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்பட்ட பெண்களுக்கு விடியலை கொடுக்கின்ற ஒரு பயணம்தான் மகளிர் விடியல் பயணம் என்கின்ற அந்த அழகான வார்த்தை. அதனால இலவச பயணம் என்று அவர்களை கொச்சைப்படுத்த கூடாது, அவர்களை அந்த விதத்தில் கூட மனசு நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்ல, நிதி உதவி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தொகை அப்படின்லாம் சொல்ல, உரிமை தொகை, உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு, கண்ணியமாக வாழ்வதற்கு, கம்பீரமாக வாழ்வதற்கான உரிமை உனக்கு இருக்கிறது, அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தொகைதான் இது என்று அவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து வார்த்தைகளை கொடுக்கின்ற நம்முடைய முதல்வர், அவரை பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்க அப்படியே புறந்தள்ளுறோம். ஒண்ணு கேக்குறேன் நான் உங்கள்கிட்ட, பெண்கள் மீதான இந்த அபியூஸ்ன்னு சொல்றீங்கல்ல, மணிப்பூர்ல நான் திரும்பவும் அங்கதான் போவேன். மணிப்பூர்ல நடந்தது மாதிரி அரச பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அரச பயங்கரவாதம், கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் விமன், அது மாதிரி இருக்கா? இன்னமும் கூட மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டுதானே இருக்கு. அந்த தீயை அடக்கவே முடியலையே. அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பல பெண்கள் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து செத்தே போயிட்டாங்களே மிக சமீபம் வரைக்கும். அந்த வன்புணர்வு செய்த, வல்லுறவு செய்த அந்த ஆண்கள் மீது மணிப்பூர் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அதை தவிர எத்தனை, பில்கிஸ் பானு அவங்களுடைய வழக்குல குஜராத் அரசே அந்த வன்புணர்வு செய்தவர்களுக்கு சாதகமாக பல டாக்குமெண்ட் சப்ளை பண்ணிச்சா இல்லையா, சப்மிட் பண்ணிச்சா இல்லையா நீதிமன்றத்துல? அதுக்கப்புறம் நீதிமன்றம் விழித்து கொண்டு கேள்வி கேட்ட பின்புதான் அவர்களை கைது செய்ய முடிந்தது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? அப்புறம் நன்னடத்தை காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். திரும்பவும் பில்கிஸ் பானு போராடி அவங்கள உள்ள அனுப்பியிருக்காங்க. வெளியே விடுதலை செய்யப்பட்ட அந்த வன்புணர்வுக்காரர்களை நெற்றியில் வெற்றி திலகமிட்டு ஆரத்தி கரைத்து மாலை போட்டு வரவேற்றது பிஜேபி தானே. அதே மாதிரி அந்த ரேவண்ணா என்கின்ற அந்த பாலியல் குற்றவாளி 3000, நம்ம எப்ஸ்டீன் ஃபைல பேசுறோம், இந்தியாவின் எப்ஸ்டீனாக இருந்த அந்த ரேவண்ணா, அவருடைய கையை பிடித்து கொண்டு பிரதமர் சொன்னார் இல்லையா, இவருக்கு அளிக்கின்ற வாக்கு எனக்கு அளிக்கின்ற வாக்குன்னு. இந்தியாவின் எப்ஸ்டீன் ரேவண்ணாவை பிரதமர் கொண்டாடினாரா இல்லையா? அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வழக்கில் 3 மாசத்துக்குள்ள மிகச்சரியாக வழக்கை நடத்தி முடித்து அந்த குற்றவாளிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு அரசு. எங்கேயாவது தலையிட்டுச்சா?
மிக சமீபத்துல கர்நாடகால அந்த தர்மஸ்தலாங்கிற அந்த கோயில், அந்த இடத்துல எத்தனையோ பிணங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. தெரியும்ல அது உங்களுக்கு. அதை இப்போ அந்த அந்த குரல் எங்க போச்சு? அந்த பிணமாக புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அம்மா சொன்னா, நான் 20 வருஷமா காத்துட்டு இருக்கேன் என்னோட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும்னு. இப்பவாவது இந்த வழக்க தோண்டி எடுக்கிறாங்க. இப்பவாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுதா, வெளிச்சத்துக்கு வருதான்லாம் கேட்டாங்க. திரும்பவும் அந்த தர்மஸ்தல வழக்கை மூடி மறைத்து விட்டார்கள். இதுதான் உண்மையிலேயே அபியூஸ். அங்கே போன பெண்கள், கல்லூரி மாணவிகள், அவர்கள் அத்தனை பேரையும் அபியூஸ் பண்ணி புதைச்சிருக்காங்க. இத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனிநபர் தரக்குறைவான நடவடிக்கையால் பல விஷயங்கள் நடக்குது. அது மாதிரி ஆந்திரால இருந்து வந்த ஒரு அம்மாவையும் மகளையும் வன்புணர்வு செய்த காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு உடனடியாக. இதை நீங்க மறுக்க முடியுமா? அது மாதிரி மைக்கேல்பட்டி விஷயத்துல இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனையா சொன்ன ஒரு பிஜேபி தலைவர் இன்னைக்கு நான் இந்த தேர்தல் பணியிலிருந்தே விலகுறேன், அந்த மாவட்ட பொறுப்பாளர் அதுல இருந்தே நான் விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மன்னிப்பு கேட்பாரா? அதுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரியாக புகார்கள் அல்லது ஃபேக் நியூஸ பரப்பி விட்டுட்டு அதில் தான் குளிர் காய்கிறார். அந்த பிஜேபி தலைவர் சாட்டையால அடிச்சுக்கிட்டாருல, அடிச்சதுக்கு என்ன சொன்னாரு? அந்த சகோதரிக்கு அண்ணனாக நான் அடித்துக் கொள்கிறேன்னாரு. அவருக்குதான் குற்றவாளி ஆக்கி அந்த தண்டனை பெற்று கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு? இப்ப நான் அரசியலே இல்லைன்னு வெளியில போறாருல. எனவே இப்படிப்பட்டவர்களின் பேச்சை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. நம்முடைய முதல்வர் மிக அற்புதமாக நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உழைக்க வருகின்ற அந்த தோழர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் சொல்கிறார்கள், இந்த மாதிரியான ஒரு சொர்க்கத்தை நாங்கள் எங்கள் ஊரில் பார்க்கவில்லை. தமிழர்கள் அவ்வளவு அன்பானவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவு அனுசரணையாக இருக்கிறார்கள். இங்கே உள்ள அரசு எங்களுக்கும் அரசு பள்ளியில் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வட இந்திய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்களுக்கும் இலவச சீருடை, இலவச புத்தகங்கள், இலவச எழுது பொருட்கள், இலவச காலணிகள் என்று எல்லாம் கொடுக்கின்ற ஒரு நற்கால அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாவேகாவோ அல்லது பிஜேபியோ திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஃபேக் நியூஸ் வில் நாட் ரூல் த ஸ்டேட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஓகே, இறுதியாக, ஏன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாட்டி எலெக்ஷன்ங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும் அப்படிங்கிறது பல மூத்த பத்திரிகைகள் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. என்னதான் வந்து ஒரு புதிய கட்சியாக வந்தாலும் பலமுனை போட்டியானது நிலவக்கூடிய ஒரு இதுல திமுக அடுத்த கட்ட தேர்தல் நகர்வுகள் எப்படி இருக்கு, சோ முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா நீங்க களத்துல நேரடியா நீங்களும் போயிட்டு வர்றீங்க, பல பிரச்சாரங்களுக்கும் போயிட்டு வர்றதை பார்க்க முடியும். சோ எப்போ என்ன சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாரும்? மிக முக்கியமா இன்னைக்கு விருதுநகர்ல அந்த தென்மண்டல இளைஞர் மாநாடு, திமுகவின் இளைஞர் மாநாடு நடக்குது. 1,00,000 திமுக இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய பொறுப்பு வகிக்கின்ற அந்த நிர்வாகிகளை கொண்ட மாநாடு. யோசிச்சு பாருங்க, 1,00,000 1,50,000 இளைஞர்கள் பொறுப்போடு அங்கே வருகிறார்கள் என்றால், தாவேகாவில் இருப்பதை போல் ஏய் அங்க லைட் கம்பத்துல ஏறாதடா அப்படின்னு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது அந்த மக்கள் மயங்கி விழுந்தாலும், தண்ணீர் இல்லாமல் தவித்தாலும், அல்லது தள்ளுமுள்ளு நடந்தாலும் கூட நான் எதையுமே கவனிக்க மாட்டேன், ஏதோ ஒரு குழந்தை காணாம போயிடுச்சான், கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு உதடப்படாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் நகர்ந்து போயிட்டே இருப்பேன். 31 பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு திருச்சி விமான நிலையத்தை கேட்டா கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்கின்ற தலைவர்கள் திமுகவில் கிடையாது. அத்தனை பேருக்கும் இருக்கை வசதி செய்யப்பட்டு, அத்தனை பேருக்கும் தண்ணீர் முதற்கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான கட்டமைப்பு, அதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்சியின் பல கட்ட கட்டமைப்பு என்பது திமுகவில் மிக 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 உறுதியாக இருக்கிறது. எல்லோரும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கட்சிக்கு கொடுத்தாக வேண்டும். கட்சின்னு கூட நான் இப்ப எந்த இடத்துலயும் சொல்றது இல்லை, இயக்கம் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இயக்கங்களை போல் நம்முடைய மக்களை கைதூக்கி விடுகின்ற ஒற்றை இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அப்படியான இயக்கத்தில் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஜென்சி இளைஞர்கள்னு, அப்படியான இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்கிறத நீங்க கண்ணார வந்து பார்க்கணும். அந்த மாதிரி இளைஞர்கள்
மீண்டும் நாங்கள் சொல்கின்ற திரும்ப திரும்ப அதே தான் சொல்வோம். எளியவர்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்பதான ஆட்சி என்கின்ற நம்பிக்கை உள்ள, அதற்காக உழைக்கக்கூடிய இளைஞர்களை கொண்ட மாநாடு இன்றைக்கு விருதுநகரில் நடக்கிறது என்றால் எப்படிப்பட்ட கட்டமைப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. அது தவிர நீங்க சொன்னீங்க பலகட்ட போட்டி, பலமுனை போட்டின்னு. தேர்தல்னாலே அப்படிதானப்பா இருக்கும். பலமுனை போட்டி இருந்தால்தான் சுவாரஸ்யம். பல எதிரிகளை வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதுதான் உண்மையிலேயே சுவாரஸ்யம். எதிரியே இல்லாத ஒரு களத்துல, யாருமே இல்லாத இடத்துல யாருக்கு டீ ஆத்துறேன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. நாங்கள் டீ ஆற்றுவது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய, நாங்கள் ஒரு வாய் டீ கொடுப்போம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எளியவர்கள், உரிமை இல்லாதவர்களுக்கு உரிமையை மீட்டுக் கொடுத்து தேநீரை கொடுப்போம். உணவு இல்லாதவர்களுக்கு உணவை பெறுகின்ற வேலை வாய்ப்புகளை கொடுத்து அந்த தேநீரை கொடுப்போம். அதே மாதிரி முதுகெலும்பை நொறுக்குகின்ற சனாதனம், முதுகெலும்பை நொறுக்குகின்ற ஆகமங்கள், முதுகெலும்பை நொறுக்குகின்ற வைதீகங்கள், இவர்களுடைய எதேச்சாதிகாரத்தை இல்லாமலாக்கி நாங்கள் அந்த தேநீரை கொடுப்போம் என்றால் எங்களுடையது சமத்துவ தேநீர். திமுகவினுடையது சமத்துவ தேநீர். அந்த RSS சங் பரிவார் இந்துத்வா சக்தியுடையது தேநீரே அல்ல. அவர்கள் கொடுப்பது விஷம். அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். ஓகே, இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பயணங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். மிக்க நன்றி மேம். நன்றி.